ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க உத்தரவு கலந்துகின்ற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சுத்தம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 17 மற்றும் 18. ஸ்வதிஷ்யம் பிரதவன் பிராணோ பகிஷ்ச பிரதவதி அசௌ एवं व्रजा विराजं व्रतवं तवदि अंतर्बहिर्वान्। சூரியன் அதன் ஒளி கதிர்களை விரிவடைய செய்வதன் மூலமாக உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் ஒளிமயமாக்குகிறது. அது போலவே பரமபுருஷன் பகவான் நமது பிரபஞ்ச ரூபத்தை விரிவடைய செய்வதன் மூலமாக படைப்பிற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்தையும் பராமரிக்கிறார். सोमर्दस्यावयस्येषु पद्यं मनन्नं यत्पत्यकात् बहिर्मैषततं ब्रह्मन् पुरुषस्य दुरत्ययः பரமபுருஷன் மரணம் மற்றும் அச்சமின்மை ஆகிய நிலைகளை ஆள்பவராகும். பௌதிக உலக செயல் விளைவுகள் மற்றும் மரணம் ஆகியவற்றுக்கு மேற்பட்டவராகவும் உள்ளார். எனவே ஓ நாரதா, ஓ ரமணா, பகவானின் பெருமைகளை அளந்தறிவது கடினம். பிரம்மதேவருக்கும் நாரதருக்குமான இடையிலான உரையாடல். பிரம்மதேவர் பகவானே மிகச்சிறந்த பக்தரும் பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியரும் பகவானிடமிருந்து நேரடியாக உபதேசத்தை முதலாக பகவானிடமிருந்து நேரடியாக உபதேசத்தை பெற்றுக் கொண்டவரும் சிருஷ்டிப்பின் போது முதலில் தோன்றிய ஜீவாத்மாவும் பகவானின் நேரடியாக தரிசனம் பெற்ற ஒரு பெரும் பாக்கியவானும். அப்போ பிரம்மா பகவானிடமிருந்து தான் என்ன கற்றுக்கொண்டாரோ அந்த உன்னதமான விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், இறை விஞ்ஞானம், பகவானுடைய அதி அற்புதமான ஆற்றல்கள், அவரது வைபவங்கள், அவரது மகிமைகள், அவரது அருமை பெருமைகள், அதை நிலைநாட்டுகிறார். நாரதற்கு பகவான் தனக்கு போதித்த அந்த பரம சத்தியத்தை பற்றிய விஞ்ஞானத்தை பிரம்மா நாரதற்கு கற்பிக்கிறார். இதன் மூலமாக பிரம்மதேவர் பகவானே சர்வ காரணத்துக்கு மூல காரணம், அவர்தான் ஆதி மூலம், அவர்தான் ஆதி அந்தமற்றவர், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் தேவராஜன், தேவர்களால் ஆராதிக்கப்படும், அவர்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன்.
அப்படின்னு பகவானுடைய தனித்தன்மை இங்க உறுதிப்படுது. அப்போ யார்தான் பகவானுடைய சக்திகளை புரிஞ்சுக்க முடியும்? புருஷஸ்ய துரத்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த 18ஆம் ஸ்லோகத்துல பிரம்மா வந்து புருஷஸ்ய துரத்யா, துரத்யா அப்படின்னா மெஷர் பண்ணவே முடியாது, அளவிடவே முடியாது. யார? பரம புருஷோத்தமனான முழுமுதல், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை அளவிடவே முடியாது. அவரை அளந்தறிவது கடினம். அதனால பகவானுடைய செயல்களையும் அவரது லீலைகள் அவரது மகிமைகளை அளந்து அலசி ஆராயறதெல்லாம் அவ்வளவு எளிமை அல்ல, அது கடினம். துரத்யா, துரத்யா அவர் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. 17ஆம் ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? சூரிய ஒளி அதன் ஒளிக்கதிர்களை விரிவடைய செய்வதன் மூலமாக உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் ஒளிமயமாக்குகிறது. அதே போலவே பரமபுருஷன் பகவான் தம் பிரபஞ்ச ரூபத்தை விரிவடைய செய்து சர்வபாதம் பகவத்கீதை ஸ்லோகர், எங்கும் அவர் கரங்கள் இருக்கின்றது, எங்கும் அவர் பாதங்கள் இருக்கின்றது. சர்வபாதி பாதி சர்வபாதம் மறந்துட்டேன். கிருஷ்ணனுடைய பாதங்கள், பகவான் கிருஷ்ணனுடைய பாதங்கள், அவரது கரங்கள் எங்கும் வியாபிச்சு, எங்கும் வியாபிச்சு. சர்வபாணி பாதம் தத், அது பாருங்க அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு. எப்படி? சூரியன் அதன் ஒளிக்கதிர்களை விரிவடை செய்வதன் மூலமாக உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் ஒளிமயமாக்கு, சூரியனுடைய தேஜஸ். அதே போலவே பரமபுருஷன் பகவான் தமது பிரபஞ்ச ரூபத்தை விரிவடை செய்வதன் மூலமாக படைப்புக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்தையும் பராமரிக்கிறார். இதுதான் கிருஷ்ணாவுடைய அச்சிந்தியா சக்தி, கிருஷ்ணாவுடைய எல்லையற்ற சக்தி. அந்த பிரம்மாண்டமான விராட் ரூபத்துல அந்த பிரபஞ்ச தோற்றம், அந்த பிரபஞ்ச தோற்றத்துக்குள்ள அந்த விராட புருஷனுக்குள்ள பகவானுடைய அந்த பிரபஞ்ச ரூபத்துக்குள்ள அனைத்தும் அடங்கி இருக்கிறது. பகவான் அந்த பிரபஞ்ச ரூபத்தை எடுத்துக்கொண்டதுனாலதான் அனைத்தும் அதுக்குள்ள இருக்கு. அப்படின்னா அவருக்கு இன்னொரு ரூபம் இருக்கு, அது சச்சிதானந்த விக்கிரகா. 2 ரூபம். கடவுள் பகவானுக்கு 2 ரூபம் இருக்கு. கடவுளுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க அவருடைய அருவத்தன்மை, அவருடைய எங்கும் வியாபிச்சு ரூபத்தினால கவனம் பண்றாங்க. ஆனா அதே சமயம் அவருக்கு ரூபம் இருக்கு, அந்த ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறுத்த ஆனந்தமான. அப்போ இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பு லீலா, சிருஷ்டிப்பு லீலையை பற்றி எப்பவுமே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி படைக்கப்படுது, யார் படைக்கிறாங்க, படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளா எங்கிருந்து வந்தது, இயற்கை எப்படி தோன்றியது, சிருஷ்டிப்பு பற்றி, கிரியேஷன், கிரியேஷன், இந்த ஜட உலகம், இதன் படைப்பை பற்றிய ஆராய்ச்சிகளும் கற்பனைகளும் தேடல்களும் இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே தேடிட்டே இருக்கு. சரி பரவாயில்ல, எப்பவுமே தேடிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஸ்லோகத்தை தேடி சர்வபாசன அந்த மாதிரி தேடுதல் இருந்துட்டே இருக்கு. சர்வபாணி பாதம் தத், சர்வபாணி நெக்ஸ்ட். சோ இப்படி கிருஷ்ணா வந்து தன்னுடைய பௌதிக தோற்றம், அந்த தோற்றத்துக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்டு இருக்காரு.
அவர் தான் கட்டுப்படுத்துறாரு, அவர் தான் பராமரிக்கிறாரு. எப்படி இது? இந்த கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி, கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தி, ரெண்டு சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து அச்சிந்தியா. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அந்த 3 வகையா பிரிக்கலாம். கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி, கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி. கிருஷ்ணாவுக்கு பிரிந்த சக்தி கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி, கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி. பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி. பௌதிக சக்தி எடுத்துக்கலாம். எஸ். பகவத்கீதை 13ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகம். சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிஷிரோமுகம் சர்வதः ஸ்மிருதிமல்லோகே சர்வம் ஆவர்த்திய திஷ்டதி. அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகிறார். கிருஷ்ணா பிரம்மங்கிற ரூபத்துல எங்கோ பரவி இருக்காரு. பரமாத்மா ரூபத்துல எல்லா பக்கம் வீற்றிருக்காரு. பரம புருஷோத்தமனான பிரபுதம் பண்ணார். அவர் இல்லாத இடமும் இல்லை, அவருக்கு எல்லையே இல்லை. அதனாலதான் என்ன சொன்னாரு? புருஷஸ்ய துரத்யயா. புருஷஸ்ய துரத்யயா. கிருஷ்ணா இல்லாத இடம் இல்ல. கிருஷ்ணர் என்ன வேற எதுவுமே இல்லை. அவருக்கு எல்லையும் இல்லை. அந்த பகவான் கிருஷ்ணரை அளந்து அறிவது கடினம். கிருஷ்ணரை மெஷர் பண்ண முடியாது. கிருஷ்ணா எப்படி நீங்க மெஷர் பண்ண முடியும்? கிருஷ்ணா எப்படி அளந்து அறியும்? அலசி ஆராயும். ஜட உலகத்துல ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம மெஷர் பண்றோம், ஜட்ஜ் பண்றோம். அந்த ஜட்ஜ்மெண்டே தப்பு. முதல்ல நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னே எடை போடுறோம். இவர் எப்படி, இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, இவருடைய குணங்கள் என்ன அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஜட்ஜ் பண்றோம். அந்த ஜட்ஜ்மெண்டே தப்பாகுது. ஜட உலகத்துல சில நேரங்கள்ல நம்ம சில மனிதர்கள் வந்து எடை போடுறோம். பார்த்து ஒண்ணு எடை போடுறோம். இந்த பக்தர் எப்படி, அந்த பக்தர் எப்படி, இந்த ஆள் எப்படி, அந்த ஆள் எப்படி, எடை போடுறோம். சில நேரங்கள்ல கல்லூரியில போகக்கூடிய மாணவர்கள் தங்களது பேராசிரியரை எடை போடுறாங்க. இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் வந்து அன்பா நடந்துப்பாரா கண்டிப்பா நடந்துப்பாரா அப்படின்னு எடை போடுறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் எடை போட்டுக்கிட்டே இருக்கு, மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் தப்பாகு, சரியா? அதோட இந்த ப்ரொஃபசர் ரொம்ப கண்டிப்பானவர் நினைச்சு இவ்வளவு அன்பானவரா இருக்காரு அப்படி மாறிடுச்சு. அப்ப என்னுடைய கால்குலேஷன், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட், நான் தீர்மானிக்கிறது, நான் திட்டமிடுவது, நான் வந்து மதிப்பிடுவது தவறாக. அதான் ஜீவாத்மா தவறு செய்யக்கூடிய, அறியாமைக்கு உட்பட்ட, புலன்கள் குறைபாடான, ஏமாற்றக்கூடிய இந்த 4 குறைகளை வச்சுட்டு கிருஷ்ணாவை வந்து மெஷர் பண்ண முடியாது. எப்படி இந்த 4 குறைகளை வச்சுட்டு எப்படி வந்து கிருஷ்ணா மெஷர் பண்ண முடியும்? இந்த ஜட உலகத்துல 4 குறைகளை வச்சுட்டு என்னால ஒரு சாதாரண மனிதர் கூட மெஷர் பண்ண முடியல. கணவனான மனைவியை புரிஞ்சுக்க முடியல, மனைவியால கணவனை புரிஞ்சுக்க முடியல, பெற்றோர்களால பிள்ளைகளை புரிஞ்சுக்க முடியல, பிள்ளைகளால பெற்றோர்களை புரிஞ்சுக்க முடியல, நண்பர்களுக்குள்ள சரியான புரிதல் இல்லை. சோ ஒருத்தர நம்ம வெளி தோற்றத்தை வச்சு மெஷர் பண்ணவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்க மனதுல என்ன இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க. ஒருவருடைய அன்புக்கு பாத்திரமாகும் போதுதான் ஓரளவுக்கு நமக்குடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். நான் ஒருத்தர் ரொம்ப அன்பா நெருக்கமாயிட்டே வச்சுக்கோங்களேன், அப்போ நான் அவரை வந்து கணிக்கிறது கரெக்டா இருக்கும். எப்படி முடியுது? ஏன்னா எனக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்பர் அந்யோன்யம் வரும்போது கணவனுடைய எண்ணமும் மனைவியோட எண்ணமும் ஒன்றாகுது. அப்போ அந்த மெஷர்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு மேட்சிங். அது கணவன் மனைவி
2 நண்பர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இப்படி எங்க எடுத்துக்கிட்டாலும் அங்க அன்பு பரிமாற்றம் வரும்போது அப்போ அங்க என்ன ஆகுது, அந்த மெஷர்மெண்ட் ஒருத்தர் ஓரளவுக்கு கணிக்கலாம். ஏய் இவன் என் நண்பன், அவர் என் நண்பர், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி பேசுவாரு, எந்த மாதிரி சிந்திப்பாரு, எந்த மாதிரி நடந்துக்குவாரு, ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஏன்னா 2 பேருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒன்றாயிரும். இருவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒன்றாகும் போது ஓரளவுக்கு என்ன சொல்லலாம், அவரை பத்தி ஜட்ஜ் பண்ணலாம். அவரை நம்ம கணிச்சு சொல்லலாம், கணிச்சு சொல்லலாம். ஆனா முழுமையா சொல்ல முடியாது, முழுமையா சொல்ல முடியாது. அப்ப அங்க அன்பு பிரதானமா இருக்கிறதுனால ஒருத்தர் நம்ம கணிச்சு சொல்ல முடியும். அப்படி இல்லாம ஒருத்தர் பழகாம அவரை கணிச்சு சொல்றது தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் பார்த்த உடனே அவர் கணிக்கிறோம். இவரை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும், அடி பழகவே இல்லை, பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை. அப்போ வெளி தோட்டத்துல ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண, வெளி தோட்டத்துல ஒருத்தர் அடையாளப்படுத்துறது, வெளி தோற்றத்துல ஒருத்தர் கணிக்கிறது, உருவத்தையும் தோற்றத்தையும் வைத்து நம்ம மதிப்பிடுவது, அது தவறு. 2வது, அவங்களோட பழகும் போதுதான் தெரியுது அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய குணாதிசயம் என்னன்னு பழகும் போதுதான் தெரியுது. அதுவும் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும், 100% சொல்ல முடியும். ஆனா இந்த விதிமுறைகளை கிருஷ்ணனுக்கு பொருந்தல். ஏன்னா கிருஷ்ணனுடைய சக்தி எல்லையற்றது. அவரை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், அவரை மெஷர் பண்ண முடியும். ஆனா பக்தர்கள் பகவானுடைய குணத்தோடு ஒன்றி போயிடுறதுனால தூய பக்தர்களால பகவானுடைய தெய்வீக குணங்களை வர்ணிக்க முடியுது. அது கூட முழுமையா இல்ல. அதனாலதான் பிரம்மா இங்க சொல்றாரு, துரத்தியா, அவர் அளந்தறிவது கடினம். நமே விதூஷதகனா பிரபவம் நம் அவர்ஷேக அகம் ஆதிரிகி தேவா நாம் அவர்ஷி. மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் என்னை அறிய மாட்டார்கள். அதனால கிருஷ்ணாவை அளந்து அறிய முடியும். ஆராய்ச்சி பண்ணியோ அளந்தோ இல்ல ஜட்ஜ் பண்ணி கிருஷ்ணாவை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனா பக்தர்களுக்கு கிருஷ்ணா ஓரளவுக்கு தன்னை வெளிப்படுத்து. தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்து. ஆனா தூய பக்தர் என்ன பண்றாங்க, கிருஷ்ணாவை அளந்து அறிய முயற்சி பண்றது இல்ல, பக்தியினால கிருஷ்ணர் அறிய முயற்சி. பக்தர்கள் செயற்கையான முறையிலையோ, தூய பக்தர் செயற்கையான முறையிலையோ அல்லது கடவுள் யாரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, இதை ஆராய்ச்சி பண்ணி அளந்து அறியறதுக்கு முயற்சி பண்றது இல்லை. அது கஷ்டம், நமக்கு நல்லாவே தெரியும், அது கஷ்டம். ஆனா அதே சமயம் பக்தியினால கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். பக்தியில நான் பக்குவம் ஆக ஆக, பக்தியில முன்னேற்றம் அடைய அடைய கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். அதனால என்னோட ஃபீலிங், நான் எந்த உணர்வோடு கிருஷ்ணருக்கு சேவை பண்றேன், நான் எந்த உணர்வோடு கிருஷ்ணரை அணுகிறேன். ஒண்ணு என்னோட ஃபீலிங், என்னுடைய உணர்வு, இன்னொன்னு என்னுடைய விடாமுயற்சி, பயிற்சி. அது கூட கிருஷ்ணரை உணர்வுங்கிறதுக்காக அல்ல. நான் கிருஷ்ணன் மேல அன்பு செய்யும் போது, நான் கிருஷ்ணன் மேல பக்தி மனப்பான்மையோட நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், என்னுடைய ஓரொரு சேவையும், நான் செய்யும் ஓரொரு சேவையும் பக்தி மனப்பான்மையோட, அன்போட, பணிவோட செய்யும் போது கிருஷ்ணா என்ன பண்றாரு, அதை ரிவீல் பண்றாரு, காமிச்சு கொடுக்குறாரு. அதனாலதான் நேற்று சரணாகதி பத்தி பேசுறோம். சரணாகதி இல்லாம கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஏன்னா இந்த ஜட உலகமே மாயாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனாலதான் இந்த பௌதிக சக்தி இருக்கு இல்லையா, இது ஏகபாத விபூதி. அது ஏற்கனவே நம்ம கௌரவமா பேசுறோம் வகுப்புல. ஏகபாத விபூதி, திரிபாதி விபூதி. இந்த ஜட உலகம் பகவானுடைய சிருஷ்டிப்பு. பகவானுடைய சிருஷ்டிப்புல ஆன்மீக லோகத்துல 1/4% ஜட உலகம். அந்த 1/4% எவ்வளவு, எண்ணில் அடங்காத அண்ட சராசரங்கள்.
எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள். ஒண்ணு ரெண்டு இல்ல. இங்க ப்ரோபாசல் மாதிரி கடுகு டப்பா இருக்கிற கடுகு மாதிரி. கடுகு டப்பா நீங்க சமையல் அறையில போனா, கிச்சன்ல போனா கடுகு டப்பா வச்சு, அஞ்சல் பெட்டி, கடுகு டப்பா. எங்க ஊர்ல அந்த அஞ்சல் பெட்டி வச்சு அதுல வந்து கடுகு, ஜீரகம், மிளகு மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சு, ஒரு ஒரு பெரிய பாக்ஸ்ல சின்ன சின்ன கப்பு, அதுல வந்து கடுகு, ஜீரகம், மிளகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு டக்கு டக்கு எடுத்து சமையல் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். அந்த கடுகு டப்பா எடுத்தா அதுல எவ்வளவு கடுகு இருக்கு எண்ணவே முடியாது. எண்ணிலடங்கா கடுகுகள். ஒரு கடுகு ஸ்மால், சின்ன ஒரு ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் ஒரு கடுகு. அந்த கடுகு டப்பால எண்ணற்ற கடுகுகள் இருக்கிற கடுகுகள், அளவிட முடியாத கடுகுகள், கவுண்ட் பண்ணவே முடியாது. அன்லிமிட்டெட் மஸ்டர்ட் சீட்ஸ், எல்லை அளவிட முடியாது, எண்ண முடியாத அளவு கடுகுகள் இருக்கு. அவ பாருங்க, பகவானுடைய பிரபஞ்ச சக்தியே நம்மளால அளவிட முடியாதப்போ அவருடைய ஆன்மீக சக்தி பற்றி சொல்ல என்ன இருக்கு? என்னால யோசிச்சு பாருங்க. பகவானுடைய பௌதிக சக்தியே நம்மளால ஆராய்ஞ்சு புரியறதுக்கு, ஆராய்ஞ்செல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கடினம். அப்படி இருக்கும்போது அவருடைய ஆன்மீக சக்தி, ஆன்மீக லோகம், அவருடைய சச்சிதானந்த ரூபம், இதை புரிந்து கொள்வது சாத்தியமே இல்லை சாதாரண ஜீவாத்மா. சாதாரண ஜீவாத்மாவுக்கு கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா நாம, நமக்கு இந்த ஜட உலகத்தை ஆராய்ச்சி புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம். ஏன்னா எண்ணற்ற கடுகுல ஒரு கடுகு, கடுகு டப்பால் இருக்கிற எண்ணற்ற கடுகுல ஒரு கடுகு எடுத்துக்கிட்டா அந்த கடுகுக்குள்ள 14 லோகம் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் ஒரு கடுகு எடுத்து அந்த கடுகுக்குள்ள 14 லோகம், அந்த 14 லோகத்துக்குள்ள பூலோகம், அந்த பூலோகத்துக்குள்ள பாரதம், அந்த பாரதத்துக்குள்ள தக்ஷின் பாரதம், அந்த தக்ஷின் பாரதத்துக்குள்ள வந்து தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டுக்குள்ள பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், அதுல ஒரு சின்ன கிராமம். இங்க உட்காந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் காமிக்க முடியுமா, அவர் எப்படி இருக்காரு, துரத்தியா, நாட் பாசிபிள். இப்படி எல்லாம் வந்து கடவுளை உணர முடியாது, இப்படி எல்லாம் அவர் உணர முடியாது. அதனால ஏகபாத் விபூதி, இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதே கடினம். அதுதான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க, பணத்தை விரயம் பண்றாங்க, கடினமா நேரம், பணம், உழைப்பு எல்லாம் போடுறாங்க. பிரபஞ்சம் எப்படி இயங்குது, எண்ணற்ற கிரகங்கள், என்னென்ன கிரகங்கள் இருக்கு, அங்க உயிர்வாழிகள் இருக்காங்களா, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி அவங்க சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலும் கிருஷ்ணாண்ட வராதனாலையும் தவறான ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அங்க ஒண்ணுமே கிடையாது, வேறு கிரகத்துல கல்லு மண்ணும் தான் இருக்கு, மனுஷங்க கிடையாது, எந்த ஜீவராசியும் கிடையாது, அங்க உயிர் வாழ முடியாது. சில ஆராய்ச்சி பண்ணி அங்க தண்ணி இருக்கு, அங்க காத்து இருக்கு. இது எதுக்கு ஆராய்ச்சி பண்ணும்? ஆல்ரெடி சாஸ்திரத்தில் இருக்கு. பாகவதம் சயின்ஸ், பாகவதம் விஞ்ஞானத்தை சொல்லுது. எப்படி சூரிய ஒளி எப்படி எங்கும் வியாபிச்சிருக்கோ அது போல பகவான் தன்னுடைய பௌதிக ரூபத்து மூலமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. எல்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கு. அவருடைய ஆன்மீக லோகம் 75%, அது முழுக்க முழுக்க ஆன்மீகமானது. அங்க பௌதிக பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த ஜட உலகம் பௌதிகமானது, இது 25%, வெறும் 1/4%, 4ல ஒரு பாகம் தான். அப்படி இந்த புறசக்தியினால கவரப்பட்ட கட்டுண்ட ஆத்மா தைவியேஷா குணமயி மமமாயா துரத்தியா. துரத்தியா வந்துருச்சா? இங்க பாகவத்திலும் துரத்தியா, பகவத்கீதையிலும் துரத்தியா. துரத்தியா அப்படின்னா வெல்ல முடியாது, யாரால வெல்ல முடியாது பகவானுடைய சக்தியை. தெய்வீயேஷா குணமயி மம மாயா, என்னுடைய மாயா சக்தி, கிருஷ்ணனுடைய மாயா சக்தி. கிருஷ்ணனுடைய மாயா சக்தியில எல்லாம் மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா முயற்சி பண்றேன் இதை ஜெயிக்கணும். ஜட உலகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன்,
ஜட உலகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன், இந்த ஜட உலகத்தை நான் கட்டுப்படுத்துவேன், ஜட உலகத்தை நான் ஜெயிச்சிருவேன். முடியாது. ஏன்? ஏன்னா அது கிருஷ்ணாவோட சக்தி. மம மாயா துரத்யா மாமேவே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தே. யார் என்ன சரணடைகிறாங்களோ அவங்க இருந்து விடுவாங்க. அப்ப சரணாகதி வந்துருச்சா? கிருஷ்ணாவை சரணடையாத வரைக்கும் இந்த மாயாவுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீழ்ந்தாச்சு, நம்மளாம் வீழ்ந்துட்டோம். வீழ்ந்தாச்சு, வீழ்ந்தாச்சு, வீழ்ந்தாச்சு. இதுல தப்பிக்க முடியல, தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்க புரோபார் என்ன சொன்னார்? ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மாக்கள் மாயாவோட சக்தியில, மகாமாயை மகாமாய சக்தி நம்ம வீழ்ந்துட்டோம். அப்ப இது ஏகபாத் விபூதி. எண்ணிலடங்க அண்ட சராசரங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல எண்ணற்ற கோடான கோடி ஜீவாத்மாக்கள் வீழ்ந்துட்டாங்க. இப்போ இதுக்கு நேர்மாறானது கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகம். அது இதை விட 3 மடங்கு பெரியது. ரோபா என்ன சொன்னாரு? இதை விட பன்மடங்கு அதிகமான ஆத்மாக்கள் அங்க இருக்காங்க. ரோபா வந்து ஒரு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, படிச்சுன்னா, திரிபாத் விபூதி தெய்வீகமானது, ஆனால் பாத விபூதி இந்த பௌதிக உலகம் பௌதிகமானது. திரிபாத் விபூதி நித்தியமானது, ஆனா இந்த பாத விபூதியோ நிலையற்றது என்று கூறப்பட்டுள்ளது. பகவானும் அவரது நித்திய தொண்டர்களும் நித்தியமான ரூபங்களை உடையவர்கள். இந்த ரூபங்கள் மங்களமானவையும் மாற்றமில்லாதையும் ஆன்மீகமான மற்றும் நிச்சயமாக இளமை கொண்டவையாகும். அதாவது அங்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் இல்லை. நிச்சயமான இந்த பூமி உன்னதமான இன்பம் அழகு மாற்றம் நிறைந்ததாகும். இதே உண்மை ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து பற்றி பூசிக்கப்பட்டிருக்கிறது. எங்க படிச்சிருக்கேன். மேல மேல என்ன சொல்லியிருக்காரு பிரபாதா? ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்கள் பௌதிக வெளியில் உள்ளதை விட குறைந்தது 3 மடங்கு அதிக எண்ணிக்கை கொண்டவையாகும். அத்தகைய கிரகங்கள் ஆன்மீகமானவையாக இருப்பதால் அவை உண்மையில் பௌதிக குணங்களால் பாதிக்கப்படாதவை. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்துல 3 குணத்தோட சம்பந்தமே இல்லை. உண்மையில் பௌதிக குணங்களால் எனவே அவை கலப்பற்ற சத்து குணத்தில் மட்டுமே ஆனவையாகும். அந்த கிரகங்களில் ஆன்மீக ஆனந்தம் பிரம்மானந்தம் பூர்ணமாக உள்ளது. அவற்றில் ஒவ்வொன்றும் நிச்சயமானதும் அழிவற்றதும் பௌதிக உலக அனுபவிக்கப்படும் எல்லா வகையான அந்த அனர்த்தங்களிலிருந்து விடுபட்டு. என்னதாங்க? ஆன்மீக லோகத்துல பௌதிக லோகத்துல அனுபவிக்கப்படும் எல்லா வகையான அனர்த்தங்கள். பௌதிக லோகத்துல அனர்த்தங்கள் என்னது? பௌதிக லோகத்துல அனர்த்தங்கள் காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, மயக்கம். மயக்கம் தான் அறியாமை. காமம், கோபம், லோபம், மோதம், மதம், ஆசை. காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, அப்படின்னா ஒண்ணு பொய் அகங்காரம். இது அங்க துளி கூட கிடையாது. எங்க திரிபாதி விபூதியான ஆன்மீக லோகத்தில் அவர்கள் ஒவ்வொன்றும் சுய ஒளி கொண்டவையும் லட்சக்கணக்கான இகலோக சூரியனின் மொத்த ஒளியை விட இன்னும் அதிகமான சக்தியை கொண்டவையாகும். அக்கிரகங்களில் வசிப்பவர்கள் பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவர்கள், முழு அறிவை பெற்றவர்களாகவும் மேலும் பௌதிக ஆசிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். அங்க இருக்கிறவங்களுக்கு ஜென்ம மிருத்து ஜரா வியாதி கிடையாது, துக்கதோஷான தரிசனம் கிடையாது. அவங்க எல்லாமே விடுபட்டவங்களா இருக்காங்க. அவங்க வேலை என்ன இருப்பாங்க? ஆன்மீக லோகத்துல வேலை என்ன? அங்க காமம் கோபம் எதுவுமே கிடையாதுன்னா அவங்க வேலை என்னது? பரமபுருஷராகிய நாராயணனுக்கு உன்னத அன்பு தோன்று ஆற்றுவதை காட்டிலும் அவருக்கு அங்க வேறு வேலை இல்லை. அங்க ஒரே ஒரு வேலைதான் பகவானுக்கு சேவை. பகவான் அத்தகைய வைகுண்ட லோகங்களில் நாராயணரே ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கிறார். அந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் சாமவேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடல்களை பாடுவதில் இடைவிடாமல் ஈடுபட்டுள்ளனர். விபாத் விபூதி அல்லது பகவான் அந்தரக சக்தி என்று அறியப்படும் 75% பௌதிகவானுக்கு வெகு தூரத்தில் உள்ள பகவான் ராஜ்யம் என்று அவரது பகிரங்க சக்தியை உள்ளடக்கி இருக்கும் 25% அல்லது பாத விபூதியை பற்றி நாம் பேசும்பொழுது இந்த பௌதிக உலகை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
சோ திரிபாத் விபூதி பகவானுடைய ஆத்மீக லோகம், ஏகபாத் விபூதி இந்த ஜட உலகம். இங்க ஒரு இடத்துல படிச்சுப்பேன். என்ன படிச்சோம்னா, இந்த ஜட உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாவுக்கும் ஆன்மீக உலகத்துல இருக்கிற ஆத்மாவுக்கும் ரொம்ப எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, என்ன படிச்சோம், இதே பக்கத்துல படிச்சோம். எஸ், 17வது ஸ்லோகத்துல 17வது ஸ்லோகத்துல பிரபா என்ன சொல்றாரு, பகவானின் ஆன்மீக வெளியில் வாழ்பவர்கள் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் பௌதிக வெளியில் வாழ்பவர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அந்தரங்க சக்தியில் வாழ்பவரின் எண்ணிக்கை அந்தரங்க சக்தியில் வாழ்பவரின் எண்ணிக்கையை பகிரங்க சக்தியில் வாழ்பவரின் எண்ணிக்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால், பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஆத்மாக்களுடைய எண்ணிக்கையும் இங்க இருக்கிற ஆத்மாவுடைய எண்ணிக்கையும் ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால், பந்தப்பட்ட ஆத்மாக்களை விட முக்தியடைந்த ஆத்மாக்கள் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகம் என்று முடிவுக்கு நாம் வருகிறோம். சோ கொஞ்சம் ஆத்மா தான் இங்க வீழ்ந்திருக்கோம். ஆத்மாக்கள்ல 2 வகை, நித்திய பத்தா நித்திய சித்தா. ஷராக்ஷரே வச்ச வீழ்ச்சி அடையக்கூடிய ஆத்மா, வீழாத ஆத்மா. அப்ப பாருங்க, இந்த ஜட உலகம் ஏகபாத் விபூதி. இந்த ஏகபாத் விபூதியே கோடிக்கணக்கான அண்ட சராசரங்கள் பௌதிக கிரகங்கள், அங்க புல்லும் உயிர்வாளிகளா நிரம்பி இருக்காங்க. இங்க இருக்கிற பந்தப்பட்ட ஆத்மா, கட்டுண்ட ஆத்மாக்களை ஆன்மீக லோகத்தில் இருக்கிற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஒப்பிடும் போது அங்க பன்மடங்கு, இதை விட 3 மடங்கு அதிகமான முக்தி பெற்ற ஆத்மாக்கள். கொஞ்சம் பேர் தான் இங்க வந்திருக்கு. அப்ப இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக ஆன்மீக முக்தி பெற்ற ஆத்மாக்களை இறங்கி வர, பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக ஆன்மீக லோகத்திலிருந்து சில நேரம் கிருஷ்ணா நேரடியாக இறங்கி வராரு, இல்லாட்டி தன்னுடைய முக்தி பெற்ற ஆத்மாக்களை நித்திய பக்தர்கள், நித்திய பக்தர்கள், நித்திய பத்தா நித்திய சித்தா. இந்த கட்டுண்ட நித்திய பத்தா, இந்த நித்திய பத்த ஆத்மா விடுவிக்கிறதுக்காக நித்திய சித்தா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இங்க இறங்கி, அவங்க வேலை என்ன, பரமபுருஷராகிய நாராயணனுக்கு உன்னத அன்பு தொண்டு ஆற்றுவதை காட்டிலும் அவர்களுக்கு அன்பு வேறு வேலையை. ஆன்மீக லோகத்துல ஒரே வேலைதான், அது கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணும். அப்போ இங்க பிரபுபாதா நமக்கு என்ன பண்ணி கொடுக்கிறாரு, ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. ஹோம்ஒர்க் என்னது, இங்க நம்ம கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய பழகணும். கிருஷ்ணருக்கு தொண்டாற்றி அவருக்கு சேவை பண்ணும் போது இந்த ஹோம்ஒர்க் நம்ம ஒழுங்கா பண்ணா என்ன பண்ணிடுவோம், கிருஷ்ணாவுடைய உலகம். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன வேலை, இந்த வேலை, வேற வேலையே. ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. எதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திட்டு ஹோம்ஒர்க், அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, பரீட்சையில பாஸ் ஆகி அடுத்த இப்படி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், நம்ம ஹோம்ஒர்க் என்ன, நம்ம ஹோம்ஒர்க் என்னதுன்னா, எனக்கு கிருஷ்ணாவுடைய உலகத்துல போய் நான் அவருக்கு சேவை பண்ணணும். நான் கிருஷ்ணாவுடைய உலகத்துல போய் அவருக்கு சேவை பண்ணா நான் தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு, தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம நான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போக முடியாது. 2வது, நான் தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரணும்னா நான் கிருஷ்ணர் மேல அன்பு வளர்க்கணும், கிருஷ்ணா மேல அன்பு வளர்த்துக்கணும். நான் கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய உணர்வை நான் தூயப்படுத்தணும். பாருங்க, எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஃபீலிங், என்னுடைய உணர்வு,
நான் வந்து கிருஷ்ணனுடைய பிரிவை நினைச்சு வருந்தும் அழணும். கிருஷ்ணனுடைய பிரிவை நினைச்சு நான் அழணும், வருந்தும். கிருஷ்ணன் நான் பிரிஞ்சுட்டேன்னு ஏங்கணும். இந்த ஃபீலிங் தான் ஆச்சாரியர் வெளிப்படுத்தினாங்க, சைதன்ய மகாபிரபுவே வெளிப்படுத்தினார். ஆனா அது உன்னதமான நிலையில அதை நம்ம இப்ப நகல் பண்ணவும் முடியாது, அதை இமிட்டேட் பண்ணவும் கூடாது. ஆனா அந்த நிலை தான் நம்மளுடைய இறுதி இலக்கு. தூய பக்தி வரும்போது இந்த ஃபீலிங் எல்லாம் வரும். ஃபீலிங் சாண்டிங் பண்ணும்போது அந்த ஃபீலிங் வரணும். இப்ப நமக்கு அந்த ஃபீலிங் வருதா? சாண்டிங் பண்ணும்போது ஃபீலிங் வருதா? கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம எந்த உணர்வோட சொல்லணும்? ஓ ராதே, ஓ கிருஷ்ணா, என்னை எப்பவும் உங்க சேவையிலே ஈடுபடுத்துங்க, நான் எப்பவும் உங்க சேவையிலே இருக்கணும். இந்த ஃபீலிங்கோட சேட் பண்ணணும். நான் எப்பவுமே சேவை பண்ணிட்டே இருக்கேன். ஃபீலிங். சும்மா வார்த்தையை மட்டும் சொல்றோம் நம்ம, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம். ஏதோ மாலையை சொல்லி விட்டுறோம். சாண்டிங் முடிச்சிட்டேன். ஆனா சாண்டிங் வந்து நான் ஃபீலிங்கோட பண்றேன். ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ண என்ன ஃபீல் பண்ணணும்? முதல்ல சாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும். இந்த நாம ஜபம் எனக்கு கோலோ பிருந்தாவனத்துல இடம் கொடுக்கும். இந்த நாம ஜபம் எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு கொடுக்கும். இந்த நாம ஜபம் எனக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் கொடுக்கும். இந்த நாம ஜபம் என்னுடைய அர்த்தங்கள் எல்லாம் போக்கும். இந்த நாம ஜபம் எனக்கு வந்து வைகுண்டத்துல, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட். நாமத்தோட முக்கியத்துவம். நாமத்தோட முக்கியத்துவத்தை நம்ம நினைச்சு யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது என்ன ஆகும்? அது மேல நமக்கு உறுதி ஏற்படும். ஃபர்ஸ்ட் நமக்கு நாமத்து மேல பற்றுதல் வரும். நம்ம இப்ப சாண்டிங் பண்றோம், ஆனா ஃபீலிங்கோட பண்றோமா? அந்த நாமத்தை வந்து ரியலைஸ் பண்றோமா? அனுபவம் உணர்றோமா? ரியலைசேஷன், அனுபவம். நம்ம எவ்வளவுக்கு சாண்டிங் பண்ண அனுபவம், ரியலைசேஷன், ஃபீலிங் இல்லையே. நம்ம மேலிருந்து வாரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்திய மேலிருந்து வாரியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த வந்து ஃபீலிங் வரல. அந்த ஃபீலிங் வரணும். ஃபீலிங் வரணும். கிருஷ்ணா, எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், எல்லாமே வந்து தற்காலிகமானது. நான் பிறப்பேற்ப உங்க சக்கரத்துல வீழ்ந்துட்டேன், என்ன உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க, எனக்கு உங்க பாதத்துல இடம் கொடுங்க, எனக்கு இவ்வளவு உதாரணத்துல இடம் கொடுங்க அப்படின்னு ஃபீலிங்கோட துளசி பூஜை பண்ணும். துளசி ஆரத்தி பண்றோம் நம்ம, ஆனா ஃபீலிங்கோட பண்றோமா? ஓ விந்த தேவி, துளசி தேவி என் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க, எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, நீங்க பிருந்தாவனத்துல எனக்கு ஒரு இடம் கொடுங்க, எனக்கு வந்து ராதா கிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ராதா கிருஷ்ணருக்கு புகழ் செய்யறதுக்கு சேவை பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஃபீலிங். ஃபீலிங் இல்லாம பண்ணி என்ன பண்ண? ஃபீலிங் இல்லாம பண்ற வரைக்கும் நமக்கு ரியலைசேஷன் கிடைக்கும். அனுபவம். ஃபீல் பண்ணி பண்ணும்போது அந்த அனுபவம், அதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அதனால அந்த பக்தி பாவம், ஆட்டிடியூட், மனோபாவம். பாருங்க, ஆச்சாரியர் பாட்டு பூரா பாவத்துலதான் இருக்கு. நீங்க பாருங்க, ஆச்சாரியருடைய பாடல்கள், ஆச்சாரியருடைய பிரார்த்தனைகள், குந்தி தேவியின் பிரார்த்தனைகள், பீஷ்மரின் பிரார்த்தனைகள், குலசேகர ஆழ்வாரின் பிரார்த்தனைகள், எல்லா பிரார்த்தனையும் எடுத்து பாருங்க, ஃபீலிங் இருக்கு. ஃபீலிங். அவங்க ஃபீலிங் தான். பிரபுபாவுடைய பிரார்த்தனைகள், பக்தி வினோத் தாக்கூரின் பிரார்த்தனைகள், எல்லாமே ஃபீலிங் தான். அவங்க வந்து கிருஷ்ணனுடைய பிரிவை நினைச்சு அழறாங்க, அந்த பிரிவை நினைச்சு பாடுறாங்க. நான் எப்ப கிருஷ்ணாவை சந்திக்க போறேன், கிருஷ்ணனுக்கு எப்போ அனுகிரகம் பண்ண போறாரு, எல்லாமே ஃபீலிங். அப்புறம் ரியலைசேஷன், அனுபவம். அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. பிரபுபாதர் புஸ்தகம் என்னது? பிரபுபாத் புஸ்தகம் முழுது அவருடைய அனுபவம், அவருடைய ஃபீலிங். கிருஷ்ணரை உணர்ந்திருக்க. பிரபுபாதர் கிருஷ்ணரை உணர்ந்ததுனால அவர் தன்னுடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்துறாரு அவர் புஸ்தகங்கள்ல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்ட பக்தியில அவருடைய அனுபவங்களை வெளிப்படுத்து. எப்படி பக்தினால கிருஷ்ணரை அணுக முடியும், எப்படி பக்தினால கிருஷ்ணரை அச்சீவ் பண்ணலாம், எப்படி பக்தினால கிருஷ்ணரை உணரலாம் அப்படின்னு தன்னுடைய அனுபவங்களை பிரபுபாதர் சொல்றார். நம்ம குருமார்கள், ஆன்மீக குரு, பிரபுபாதர், ஆச்சாரியர்கள், பாகவதத்துக்கு காணக்கூடிய அனைத்து பக்தர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறாங்க, தங்களுடைய ரியலைசேஷன் வெளிப்படுத்துறாங்க.
ஃபீலிங் ரியலைசேஷன். முதல்ல நாம் ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங்கோட பண்ணும்போது, அந்த பக்தி பாவத்தோட பண்ணும்போது ரியலைசேஷன் அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைக்காத வரைக்கும் நம்ம கிருஷ்ணரை உணர முடியாது. அனுபவம் வரணும். எப்படி அனுபவம் வந்து செயற்கையான முறையில வராது. அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியலைசேஷன் வந்து செயற்கையால வராது. நான் பக்தி பாவத்தோட பண்ணிட்டே இருக்கும்போது கிருஷ்ணா அந்த ரிலேஷன், கிருஷ்ணா வந்து ரிலேஷன். அதனால நீங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப என்ன சொல்றாரு, பௌதிக உலகில் ஜீவராசி இதயத்தில் எப்போதும் பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா, உலகத்துல எல்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க. ஏன் பயம் சொல்லுது? பயமற்றவராக பகவான், ஆனால் பயமற்றவரான பகவான் அதே பயமற்ற தன்மையை தமது தூய பக்தியில் அளிக்கிறார். பௌதிக வாழ்வே ஒரு பயம்தான். ஏன் பௌதிக பயம்? அனைத்து உடல்களிலும், அனைத்து பௌதிக உடலிலும் பிறப்பு, இறப்பு மற்றும் முதுமை நோய் ஆகியவை ஜீவராசிகள் எப்பொழுதும் பயத்தோடு பிணைத்து வைத்திருக்கிறது. பௌதிக உலகில் பொருட்களை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றிக்கொண்டிருக்கும் காலத்தின் ஆதிக்கம் எப்பொழுதுமே உள்ளது. மேலும் அபிகாராய சுத்தாய நித்யாய பரமாத். அபிகாரம் வேர்டு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில். இந்த அபிகாரம் என்னது? அபிகாரம் மாற்றம் இல்லாத. கிருஷ்ணாவும் மாற்றம் இல்லாதவர், ஜீவாத்மா நானும் மாற்றம் இல்லாத. ஏன்னா நான் கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம். இந்த அபிகாரங்கிற வார்த்தை இங்க ஜீவாத்மாவுக்கு பிரபாத் மேற்கொள்றாங்க. அபிகாரா அல்லது மாற்றம் இல்லாதவனா ஜீவராசி இருப்பவன் ஆகியால் காலத்தின் ஆதிக்கத்தால் விளையும் மாற்றங்களின் காரணமாக அவன் பெருந்துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை. ஆனா அந்த ஜட உலகத்துல வந்து ஆத்மா பல்வேறு சரீரங்களை மாறிக்கொண்டு துன்பப்பட்டிருக்கு. ஆத்மா மாற்றம் இல்லை, அபிகாரம். கிருஷ்ணா இஸ் அபிகாரம். கிருஷ்ணா மாற்றம் இல்லாதவன். அதனால கிருஷ்ணனுடைய சிறிய அம்சமாகிய நானும் மாற்றம் இல்லாதவன். ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? நான் ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன். ஜட உலகத்துல நான் வீழ்ந்ததுனால நான் பெரும் துன்பத்துக்கால. எப்போ ஜட உடல் எடுத்தேன்? ஜட உடல் எடுத்தவனே துன்பம் தான். ஜென்மம் எடுத்து ஜராவியாதி துக்கம், பயம் மினிமாதி லேஷா. என்ன ஆகும்? என் குடும்பம் என்ன ஆகும்? என் சொத்து என்ன ஆகும்? என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க? என் கணவர் என்ன ஆவார்? என் மனைவி என்ன ஆவாங்க? இதெல்லாம் அறியாம. ஏன் நான் கிருஷ்ணாவை மறந்துட்டேன். நான் ஆன்மீக லோகத்தை மறந்துட்டேன். நான் என்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்துட்டேன். இப்போ அதை நான் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணேன். ஜட உலகில் ஒருவருடைய சொந்த உழைப்பின் பயனாக நிலையற்ற இன்பமே ஒருவர் கிடைக்கிறது. கடினமான உழைப்பினால் ஒருவர் செல்வந்தராகிறான். ஆனால் அவ்வாறு சம்பாதித்த இன்பம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற பயமும் சந்தேகம் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் பகவானின் ராஜ்யத்தில் கவலைப்பட வேண்டியதை வேதாந்த சூத்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது போன்று ஆனந்தமய அபியாசா, உயிர் வாழி இயற்கையாகவே ஆனந்தம் விரும்பியதாகும். ஆக்சுவலி உண்மையில நம்ம எப்பவுமே ஆனந்தமானவங்க. இந்த ஆனந்தம் ஏன் இழந்தோம்? நம்ம ஆனந்தம் எப்ப இழந்தோம்? எப்போ நான் இந்த உடல் ஆரம்பிச்சமா, எப்போ நான் இந்த ஆத்மாங்கிறது மருந்து ஜட உடல் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? அவ்வளவுதான். ஜட உடல் எடுத்துட்ட உடனே நான் வந்து என்னுடைய உண்மையான அடையாளத்தை. இப்போ இந்த ஜட உடல்ல இருந்துட்டு ஆத்மா ஆனந்தத்தை நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஆனந்தம் கிருஷ்ணா கிட்டதான் இருக்கு. அது தெரியல எனக்கு. தெரியாம ஆனந்தத்தை தேடி 14 லோகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஆன்மீக உலகில் ஆனந்தம் எப்போதும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனந்தாம்புதி வர்தனம். எது ஆனந்தாம்புதி வர்தனம்? கிருஷ்ணாவுடைய நாமம் ஆனந்தாம்புதி. பதிபதாம் பூர்ணாமத சுவாமி சர்வாத்மனம் பரம் பிரஜேதி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீத் சேத்தோ தர்ப்பண மார்ஜன். சேத்தோ தர்ப்பண மார்ஜன். சேத்தனம்னா இதயம், சேத்தானா ஹார்ட், மனசு. இத வந்து கிளீன் பண்ணணும். மார்ஜனம்னா கிளீன் பண்ணணும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி. தாவாக்னி எங்க இருக்கு? இதயத்துக்குள்ள இருக்கு. அப்படி கொழுந்து விட்டு எரியுது. எதெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது? பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள்,
காமம், கோபம் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணும். தர்ப்பணமாஜனம் பவமகாதாபாக்னி நிர்வாபனம் ஸ்ரேயக்கைரவச்சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாமுதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமுதஸ்தாவனம். பரம் பிரஜேதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதம். அவ எப்படி என்ன ஆகுது? பகவானுடைய புனித நாமம் இதயத்துக்குள்ள போகணும். பகவானுடைய புனித நாமம் இதயத்துக்குள்ள போகும்போது அந்த புனித நாமம் எதோடு ஒப்பிடுறாரு சைத்தன்ய மகாபிரபு? பௌர்ணமி நிலவு. கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவதும் ஜீவனம். சைத்தன்ய மகாபிரபு இந்த கொழுந்து வெட்டியின் இதயத்துக்குள்ள பகவானுடைய புனித நாமம் எப்படி போகணும்? ஒரு நிலவு, பௌர்ணமி நிலவு போல அது போய் குளிர்மை ஏற்படும். பகவானுடைய நாமம் இதயத்துக்குள்ள போகணும். அந்த நாம இதயத்துக்குள்ள போய் இது கொழுந்து விட்டேரியும் நெருப்பு அணைக்கும். ஏதோ தர்ப்பணமாஜனம் பவமகா தாபாக்னம் கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவதும் ஜீவனம் ஆனந்தாபுதிவர்தனம். அதுக்கப்புறம் இந்த ஆனந்தாபுதி. முதல்ல பகவான் நாமம் இதயத்துக்குள்ள போகணும். போய் அந்த கொழுந்து விட்டு எரிக்கும் பௌதிக ஆசைகளை அணைக்கணும். அப்பதான் ஆனந்தாபுதிவர்தனம். பிரதிபதம் பூர்ணாமிருதஸ்வாமி. பூர்ண அமிர்தஸ்வாமி, பூர்ணமான அமிர்தம் பக்தி. சர்வாத்மனம் பரம் பிரஜேதே பரம் பிரஜேதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதம், கிருஷ்ணநாம சங்கீதம். அப்போ என்னோட ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க்? ஃபர்ஸ்ட் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல என்ன ஆகுது? ஆன்மீக உலகில் உள்ள ஆனந்தம் எப்போதும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. குறைவு என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் காணப்பட முடியாதது. இது ஜனலோகம் அல்லது மகர்லோகம், சத்தியலோகத்தோட இது காணப்பட முடியாது. ஏனென்றால் பிரம்மதேவரும் கூட பலநோக்கு சேவையின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு பிறப்பு இறப்பின் விதிகளுக்கு கட்டுப்பட்டவராவார். அப்ப இந்த ஆனந்தம் மேல உலகத்துல கூட கிடைக்காது. அந்த ஆனந்தத்தை வந்து சைதன்ய மகாபிரபு ஜட உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. எங்க? கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கிற ஆனந்தம். கோலோகேர பிரேமதானா ஹரிநாம சங்கீர்த்தனம். அந்த கோலோக பிரேமம் தரக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சைதன்ய மகாபிரபு பகவானே இந்த பூமி கொண்டு வந்திருக்காரு. அப்ப ஹோம்ஒர்க் என்னது? இந்த பிராக்டிஸ் பண்ணும். அதனாலதான் ப்ரோபா சாண்ட் ஹரே கிருஷ்ணா அன்பி ஹாப்பி. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆனந்தத்தை சொர்க்கலோக வாசிகளுக்கும் மேலான உலகத்துக்கும் செல்லும் தகுதி படைத்தவரான சிறந்த பிரம்மச்சாரிகளும் சன்னியாசி கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனால் பகவானின் தெய்வீக கருணையால் அவரது களப்பற்ற பக்தர்களால் இத்தகைய ஆனந்தம் உண்மையாகவே அடையப்படுகிறது. சொல்லிட்டாரா? சைதன்ய மாவுடைய கருணையாலும் பிரபுபாதரை போன்ற ஆச்சாருடைய கருணையாலும் இந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கலாம். சோ இங்க ஹோம்ஒர்க் பண்ணா, இங்க நம்ம ஹோம்ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, சாண்டிங்க ஒழுங்கா பண்ணா, ஃபீலிங்கோட பண்ணா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஃபீலிங்கோட கவனமா சொன்னோம் அப்படின்னா கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்கும். அந்த அன்பு ஆனந்தாபுதி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை இந்த உலகத்துல நம்ம உணரலாம். இப்போ கிருஷ்ணாவை இப்படிதான் உணர முடியும். கிருஷ்ணாவை இப்படிதான் உணர முடியும். சும்மா தர்க்கம் பண்ணியோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டோ இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ இல்ல மனக்கருப்புற பண்ணில கிருஷ்ணா உணர முடியாது. துரத்யா புருஷஸ்ய துரத்யா சொன்னாங்க இல்லையா? புருஷஸ்ய துரத்யா. அவரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் அலங்கரிய முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா கிருஷ்ணனுடைய புனித நாமம் இதயத்துக்குள்ள போகும்போது இந்த அனர்த்தங்கள்லாம் போகும். அனர்த்தங்கள்லாம் போன உடனே கிருஷ்ணாவை நான் உணர ஆரம்பிச்சேன். கிருஷ்ணரை உணரலாம். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. அப்ப எப்ப கிருஷ்ணரை உணர முடியும்? முதல்ல கிருஷ்ணனுடைய நாமத்தை நான் நல்ல கவனமா ஃபீலிங்கோட சொல்லுவேன். உணர்வோட, பக்தி பாவத்தோட, குற்றங்களை தவிர்த்து அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னாகும்? கிருஷ்ணா முதல்ல நம்மளை எங்க காமிச்சு கொடுப்பேன்? நான் நாமத்துல இருக்க காமிச்சிருவேன். நான் வந்து இந்த புனித நாமத்துல இருக்கேன். அப்புறம் நான் பாகவதத்துக்கு ஸ்லோகமா இருக்கேன். அப்புறம் நான் கோயில்ல விக்கிரகமா இருக்கேன்.
நான் உன் இதயத்துல பரமாத்மாவா இருக்கேன், நான் எங்கும் இருக்கேன், நான் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு ஒரு பக்தரால எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும், எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை உணர முடியும். அதனால ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணரை செயற்கையா உணர முயற்சி பண்ண வேண்டியதே இல்லை. ஆனா கிருஷ்ணாவை மெஷர் பண்றதுக்கு ஒரு பக்தர் ட்ரை பண்ண, ஒரு பக்தர் டிவோட்டி அவர் கிருஷ்ணாவை மெஷர் பண்ண ட்ரை பண்றதே இல்லை, கிருஷ்ணரை அளந்தறிய முயற்சி பண்றதுல. அதனாலதான் பக்தி சித்தாந்தோடைய கட்டளை என்னது, பக்தி சித்தாந்தோட டீச்சிங். பக்தி சித்தாந்த சொல்றாரு, நீ கிருஷ்ணரை அறிய முயற்சி பண்ணாத, கிருஷ்ணரை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத, நீ சேவை பண்ணிட்டே இரு, கிருஷ்ணா உனக்கு காட்சி கொடுப்பேன், கிருஷ்ணா வந்து வெளிப்படுத்துவார். இது உண்மை. இல்லாட்டி ஆச்சாரியர் சொல்ல மாட்டேன். இல்லாட்டி ஆச்சாரியர் ஏன் அப்படி சொல்றாரு, நீங்க தவம் பண்ணுங்க, விரதம் இருங்க, நீங்க காட்டுக்கு போங்க, நீங்க தியானம் பண்ணுங்க, அப்ப கிருஷ்ணர் உணரலாம் சொல்லலையே. ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, நீ சேவை பண்ணிட்டே இரு, கிருஷ்ணா உனக்கு வெளிப்படுத்துவார், கிருஷ்ணா உனக்கு காமிச்சு கொடுப்பார். அதனால ஒருத்தரும் இங்க கிருஷ்ணரை அளந்து அறிய ஆராய்ச்சி பண்றாங்க, கிருஷ்ணாவை மெஷர் பண்ண பாக்குறாங்க. கிருஷ்ணர் எல்லாம் மெஷர் பண்ண முடியாது. கிருஷ்ணரை எப்படி மெஷர் பண்ண? விஞ்ஞானிகள் கிருஷ்ணரை அளந்தறிய முயற்சி பண்றாங்க, மனக்கற்பனையாளர்கள் அளந்தறிய முயற்சி பண்றாங்க, தத்துவவாதிகள் அளந்தறிய முயற்சி பண்றாங்க. ஆனா பக்தர்கள் அதை செய்வதே இல்லை. ஏன்னா பக்தர்களுக்கு தெரியும் கிருஷ்ணரை அளந்து அறியலாம் வாய்ப்பே கிடையாது. இங்க பிரம்மா சொல்லிட்டாரு, அது கஷ்டம். மாறாக நான் கிருஷ்ணரிடத்துல அன்பு செய்யும் போது கிருஷ்ணா தன்னைத்தான் எனக்கு வெளிப்படுத்துவார், கிருஷ்ணா வெளிப்படுத்துவாரு. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னது, ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், சாண்டிங்கா ஃபீலிங்கா பண்ணணும், பாவதம் பக்தர்கள் சங்கத்துல வந்து பாவதம் படிக்கணும், குருமார் எடுத்தது பாவதம் கேட்கணும், ஆச்சாரியுடைய விளக்குகளை படிக்கணும். இப்படி நான் பக்தியில நான் வந்து செயல்படும் போது, பக்தி மனப்பான்மையை நான் வளர்த்துக்கும் போது, பக்தி பாவத்தை நான் வளர்த்துக்கும் போது, என்னுடைய அனர்த்தங்கள்லாம் இதயத்தை விட்டு போகும்போது நான் வந்து கிருஷ்ணரை உணர முடியும். இப்ப ஏன் என்னால கிருஷ்ணரை உணர முடியல, ஏன் என்னால கிருஷ்ணரை உணர முடியல, எனக்கு அந்த பாவம் இல்லை. ஏன் எனக்கு அந்த பாவம் இல்லை, இன்னும் அனர்த்தங்கள் போகல. ஏன் இன்னும் அனர்த்தங்கள் போகல, நான் கவனமா ஜபிக்கல. ஏன் கவனமா ஜபிக்கல, எனக்கு பக்தியில சீரியஸ்னஸ் இல்லை. பாத்தீங்களா, எனக்கு பக்தியில சீரியஸ்னஸ் இல்ல, நாமத்து மேல பற்றுதல் வரல. அதனால நான் ஒழுங்கா ஜபிக்கல, ஃபீலிங்கோட ஜபிக்கல, ஏதோ சொல்லி விட்டுறேன், ஃபீலிங்கோட ஜபிக்கல. அப்ப இது பண்ணாதனால அனர்த்தங்கள் போகவே மாட்டேங்குது. அனர்த்தங்கள் போகாதனால பக்தியில முன்னேற்றம் வரல, பக்தியில முன்னேற்றம் வராதனால பகவானை உணர முடியும். உண்மை. அப்ப ஆச்சாரியர் எல்லாம் உணர்ந்து சொல்லியிருக்காங்க, அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால பண்றத பக்தி பண்றது முடிவாயிடுச்சு இல்லையா, நம்ம நாம ஜபிக்கிறது முடிவாயிடுச்சு. தினமும் குறைந்தபட்சம் 16 மாலை, அந்த 16 மாலை குவாலிட்டி சார்ட் தரமாக ஜபிக்கிறது மூலமா ஃபீலிங் ஃபீலிங் நம்ம டெவலப், அந்த ஃபீலிங் டெவலப் பண்ணிட்டோம், டேஸ்ட் அனர்த்தங்கள் போகும். ஸோ சின்சியரா சாட் பண்ணும்போது கவனமா குற்றங்களை தவிர்த்து, 10 குற்றங்களை தவிர்த்து நான் ஜபம் செய்யும் போது, கவனமா ஜபிக்கும் போது என்ன ஆகுது, எனக்கு அனர்த்தங்கள் போகாது. அனர்த்தங்கள் போகாது போது கிருஷ்ணர் மேல ஃபீலிங் வராது. அந்த ஃபீலிங் என்ன ஆகும், எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜட உலகத்து மேல பற்றின்மை ஏற்படும், கிருஷ்ணா மேல பற்றுதல் இருக்கு. இந்த ஹோம்ஒர்க், இந்த ஹோம்ஒர்க் நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டோம், நம்ம கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போறதுக்கு தகுதி உள்ளவங்க, எலிஜிபிள் டு கோயிங் பேக் ஹோம் பேக் டு காட். சோ ப்ராசஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க, பிரபுபாதர் வழி காமிச்சு கொடுத்துட்டாரு, குரு அழைச்சிட்டு போக ரெடியா இருக்காரு. பட் நான் வந்து இந்த பிராக்டிஸ் பண்றேன்னா அது நான் தான் பண்றேன் இல்லையா. ஸ்கூல்ல டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க் யாரு பண்ணணும், நான் தான் பண்ணணும். ஹோம்ஒர்க்கு டீச்சரே பண்ண மாட்டாங்க. ஹோம்ஒர்க்கு டீச்சர் பண்ணக்கூடாது, டீச்சருடைய வேலை டீச் பண்றதுதான்.
டீச்சர் என்ன பண்றாங்க? டீச் பண்றாங்க, டவுட் கிளியர் பண்றாங்க, அவங்க ரியலைசேஷன் அனுபவங்களை சொல்லி தர்றாங்க, அண்ட் ஃபைனலி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க் நான் தான் பண்ணுவேன். டீச்சர் இந்த ஹோம்ஒர்க் நீங்களே பண்ணி கொடுத்துருக்க சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சோம்பேறி இருக்கு. அரே ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி